தமிழில் இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் இலக்கணத்தில் வேற்றுமை பற்றி பார்க்க போகிறோம். வேற்றுமை வந்து மொத்தம் 8 வகைப்படும். 1 to 8 வரைக்கும் 8 வேற்றுமை இருக்குது. முதல் வேற்றுமை அப்படின்னா ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை மட்டும் கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து முதல் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை வந்துட்டு செயபடு பொருள் வந்துட்டு ஐயில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது இரண்டாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை அப்படின்னா ஆள் ஆண் ஒரு ஆள் ஆண் ஒடு ஓடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை அப்படின்னா கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது நான்காம் வேற்றுமை. முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னு வருதா, முல்லைக்கு குன்னு வருதா, அது வந்து நான்காம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை வந்துட்டு இல் இன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஐந்தாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை வந்து அது ஆது. ஏழாம் வேற்றுமை வந்துட்டு கண் மேல் கீழ் உள் இல் இடம் இப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஏழாம் வேற்றுமை. மலை கண் குகை அப்படின்னு வருதா, கண் வருது. இதுவே மேல் கீழ் இந்த மாதிரி வந்தாலும் அது ஏழாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். கண்ணன் வந்தான் அப்படிங்கிறத வந்துட்டு கண்ணாவா அப்படின்னு நம்ம மாற்றலாம். அப்போ வந்து அது எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. இது ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்க்கலாம்.